சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 1,85,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சென்னை புத்தக பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, விவரங்கள். சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்னை புத்தக பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இந்த சென்னை புத்தக பூங்கா 1.85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலகத்தில் முக்கிய எழுத்தாளர்கள், முக்கிய பதிப்பகங்கள் மற்றும் தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்பில் அச்சடிக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்கள் இந்த பூங்காவில் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பூங்காவை திறந்து வைத்து புத்தகங்களையும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தக இதை முதலமைச்சர் தற்போது பார்த்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் மற்றும் நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் உடனிருக்கின்றனர். மேலும் பொது நூலக இயக்ககம் சார்பில் 29.80 கோடி ரூபாய் மதிப்பில் அனைத்து மாவட்டங்களிலும் கட்டப்பட்டுள்ள 110 கூடுதல் நூலக கட்டடங்கள், பரமக்குடி முழுநேர கிளை நூலக கட்டடம் மற்றும் 70 சிறப்பு நூலகங்களையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். இதை தவிர்த்து தமிழ்நாடு பாடநூல் கழகம் மற்றும் கல்வியல் பணிகள் கழகத்தால் உருவாக்கப்பட்ட 84 நூல்களை வெளியிட்டு தமிழ்நாடு பாடநூல் கழக நூல்கள் விற்பனைக்கான மின் வணிக இணையதளத்தையும் முதலமைச்சர் தற்போது திறந்து வைக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசு.